ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளாக டேஸ்டியாக ஒரு மட்டன் வறுவல் ஈஸியாக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 2 வரமிளகாய் கறிவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததும் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதங்கி வந்ததும் இது கூட பெரிய சைஸ் தக்காளி ஒன்று நான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நல்லா பழுத்த தக்காளியே எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மட்டனுக்கு கொஞ்சம் காயாக இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு புளிப்பு தன்மை வரும். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததும் இது கூட நான் குழம்புக்காக அரைச்ச கறி மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். வேறு எந்த பேக்கெட் மசாலாவும் ஆட் பண்ணல. இது மட்டும் போட்டு செய்கிறப்ப கறி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சின்ன வெங்காயம், கொத்தமல்லி தூள், பட்டை, கிராம்பு இதெல்லாம் வறுத்து அரைச்ச மறுபடி. ஸோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு. அந்த மசாலாவில் கறி போட்டு வறுக்கிறப்ப இன்னும் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற மட்டனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், அதில் இருக்க அந்த மட்டன் குழம்பும் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம கறியை வதக்கிறப்ப இன்னும் அது நம்மளுக்கு நல்லா கிரேவியாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், கொதிச்சு வந்ததும் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுன்னு. பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா, மட்டனில் குழம்பு வச்சோன்னே அதுவும் ஒரு பக்கம் கொதிக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. அந்த மட்டன் குழம்புல இருக்கிற அந்த கிரேவி எடுத்து நம்ம மட்டன் வறுக்கிறப்ப தனி சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.